தீபாவளியோட அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வீட்டிலே சூப்பராக எப்படி ஈஸியாக மிக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சர் வந்து வீட்டிலே செய்யுங்க. நம்மளுக்கு வீட்டில் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்மளுக்கு இஷ்டப்பட்ட எல்லா நட்ஸுலேருந்து எல்லாமே நம்ம இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான், நான் இவ்வளோ மிக்சர் செஞ்சுருக்கேன். எனக்கு 1/2 லிட்டர் மட்டும்தான் எண்ணெய் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப குட்டி ஓட்டை உள்ள அச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஓமப்பொடிக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளிகிறதோ இல்லை இடியாப்பம் புளிகிறதோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் தடவி தனியாக இருக்கட்டும். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து அரிசி மாவு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு. இதெல்லாம் ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஓமத்தை அப்படியே போட்டோன்னா நம்ம அந்த ஓமப்பொடி புளியும் போது அது வந்து ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அடைச்சிக்கும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஓமம் வந்து புளியும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆயிலும் ஹீட் ஆகிருக்கும். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம முறுக்கு புளிகிற அந்த குழாய் இருக்கிறதுலே சின்ன ஓட்டை, அந்த இடியாப்பெல்லாம் புளிவோம்ல அந்த ஓட்டை தான் எடுத்துருக்கணும். நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த ஓட்டையை எடுத்துகிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் அது நல்லா வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் நீட்டாக நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஓமப்பொடி புளிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வீட்டிலே பண்ணிடலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலை. இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது மொத்தமே ஒரு 2 டைம் தான் எனக்கு புளிகிற மாதிரி வந்துச்சு. ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லாக் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஓமப்பொடி புளிஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரே ஒரு அவுலோ வேறு ஏதாச்சும் ஒரு பட்டாணி ஏதாச்சும் போட்டிங்கன்னா அது உடனே அடுத்த செகண்ட் இந்த மாதிரி மேலே வந்துடணும். அப்போனா ஆயில் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கரெக்டான ஹீட்டில் இருக்காச்சும் நம்ம ஓமப்பொடியும் புளிஞ்சு விட்ருவோம். பாருங்கள், எந்த இடமே ஸ்டக்கே ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஓமம் வந்து வாட்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டக் ஆகாது. நம்மளுக்கு கண்டினியூஸாக அது புளிஞ்சிக்கிட்டே வந்துடும். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய எரிச்சட்டி ஓமம் பொடி புளிகிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஈடு 3 ஈடு தான் வரும். டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். இது மெலிசாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சுக்கோங்க, சீக்கிரமே வெந்துடும். 2 மினிட்ஸ் தான் ஆகுது வேகிறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் அந்த கொதி அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல. வெறும் கடலை மாவு போட்டால் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. அரிசி மாவு போட்டால் மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இதை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாவுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 4-5 ஈடு வந்துச்சு எனக்கு. எண்ணெய் கொதி அடங்கிருச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஓமத்தை வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நான் சொன்ன அளவு போட்டிருந்தீங்கன்னா. இப்போ வந்து கருவேப்பிலை, மிச்சம் இருக்க ஓமம் எல்லாம் நான் புளிஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் காட்டி நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை டேரெக்டாக ஆயிலில் போட்டு பொரிக்கலாம், ஆனால் அது எடுக்கங்காட்டி கருகி போயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா சைடுமே ஈவனாக வெந்திருக்கும். அதனால தான் கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜூஸ் ஃபில்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. இதையும் அந்த ஓமத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில், கருவேப்பிலை நிறையா கன்ச்சியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கைப்பிடி வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. மிக்சருக்கு தேவையான ஃபஸ்ட்டு ரெசிபி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நான் சின்ன கடாயில் அதே எண்ணெய் தான். இப்போ வந்து 250 கிராம் வந்து இது வந்து எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். சின்ன இரும்பு கடாயில் அதே எண்ணெயை வந்து இந்த மாதிரி பொட்டுக்கல்லையை கரெக்டாக பார்த்தா 250 கிராம். இது மாதிரி எனக்கு வந்து 2 டைம் நான் வறுத்தெடுத்தேன் பொட்டுக்கல்லையை. கோல்டன் ப்ரௌனில் அழகாக கரண்டி வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் கலரில் இந்த மாதிரி
ப்ரௌன் கலர் ஆகணும். ரொம்பவும் கிளறி விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி லைட் கலராக சேஞ்ச் ஆகும்போதே அழகான ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் ஆகும்போதே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி இந்த ஃபில்டரை வச்சு அழகாக சாய்ச்சிங்கன்னா மிச்சம் இருக்க எண்ணெயும் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆயிரும். எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது இதுக்கு. இது மாதிரி ஆயில் ஃபில்டரில் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி போட்டு வச்சலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்சை நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட அளவு வந்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். நான் வீட்டில் நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் இந்த மாதிரி நட்ஸ் நிறையா இருந்தால் பிள்ளைங்களுக்கு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கடலையும் அதே ப்ராசஸில் 250 கிராம் வந்து கடலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பேட்ச் வந்துச்சு. 2 பேட்சுமே அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். கடலை வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆனாலும் அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ பொறுமையாக கவனமாக பார்த்து பொரிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். பாதாம் போட்டால் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. சிம்லேயே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி நிறுத்தினா தான் மிச்சம் இருக்க எண்ணெய் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாதாமும் பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாமே லைட் கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓவர் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது முந்திரி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிறது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ முந்திரியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மிச்சருக்கு போடுற அவுலுன்னு கடையில் வாங்குங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் அவுல் வந்து எண்ணெயில் போட்டோன்னே படப்படன்னு பொரிஞ்சிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறையா போட்டிங்கன்னா உங்களால் வந்து வேக வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டோன்னு பாருங்கள், படப்படன்னு டக்குன்னு பொரிஞ்சிருச்சு பொரி மாதிரி. மிச்சர் அவுல்னு கேட்டு வாங்குங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட்டையாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ஒரு 200 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஆயிலெலாம் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இதையும் வந்து அந்த நட்ஸோடு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் துவரம்பருப்பு கூட ஊற வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, நம்மளுக்கு வேணுங்கிற பருப்பு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். மிக்சர் வந்து முடுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மிளகாத்தூளையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து இதில் வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வாய்க்குமே இந்த கடலை, பாதாம், முந்திரி, அவுல் இது எல்லாமே நம்ம கிடைக்கும். நல்லா முடுக்குன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட ஃபஸ்ட்டு இந்த நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓமப்பொடியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓமப்பொடி வந்து நான் கையில் லைட்டாக நொறுக்கி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பெரிய தோசை மாதிரியில் எடுத்தோம், அதை லைட்டாக உடச்சி விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து உப்பு காரம், அதாவது காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா தனியாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சுட்டு தனியாக ஒரு இடத்துல உப்பு மட்டும் லைட்டாக போட்டு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சரை, இந்த ரெசிபியை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு வாய்க்கும் கருவேப்பிலை, பாதாம், முந்திரி எல்லாமே கிடைக்கும். சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு.